எம்ஜிஆரின் நண்பர் தீனன் எம்ஜிஆரை பற்றி சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சி. கும்பகோணத்தில் நடந்த நாடகங்களில் ஒன்றை எனக்காக நடத்தி நிதி திரட்டினார். அதில் வந்த 5000 ரூபாயை அப்படியே என்னிடம் தந்துவிட்டார். இதுபோல் இன்னும் சில ஊர்களில் நாடகம் நடத்தி நிதி திரட்டி கொடுத்திருக்கிறார். அப்போதெல்லாம் கும்பகோணத்திற்கு எம்ஜிஆர் வந்தால் எங்கள் வீட்டுக்கு வந்துதான் சாப்பிடுவார். அவருக்கு கருவாடு என்றால் மிகுந்த இஷ்டம். சாப்பாடு இல்லாமல் வெறும் கருவாடாகவே ஒரு கை பார்த்து விடுவார். எங்கள் வீட்டுக்கு அருகில் பயணிகள் விடுதி உண்டு. கும்பகோணம் வரும் முக்கிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் அங்குதான் தங்குவார்கள். எம்ஜிஆர் மட்டுமின்றி அண்ணா, கருணாநிதி, காமராஜர் போன்ற தலைவர்கள் எல்லாம் என் வீட்டிற்கு வந்து உணவருந்தி இருக்கிறார்கள். பின்னர் என் குடும்பத்தாரை சென்னைக்கு அழைத்து வந்து விட்டேன். தங்கசாலையில் அவர்களை குடி வைத்துவிட்டு நான் சக்கரபாணி வீட்டிலேயே இருப்பேன். மாதத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு வருவேன். அப்படி இருந்தபோது எம்ஜிஆர் எனக்காக ஒரு படம் செய்து தர முனைந்தார். தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்ற படத்தினை உருவாக்கிய ஆர் சந்திரனையும் என்னையும் பங்குதாரராக்கி கேரள கன்னி என்ற பெயரில் ஒரு